वक्रतुण्ड महाकाय सूर्यकोटि समप्रभ निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा। कबितजम्बू फलसारपक्षितम् उमासुदं सोगविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजम् अल्लल्पो வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகா துயரம் போம் நல்ல குணமதிக்க மால்மருனை கோபுரத்தில் வீற்றிருக்கும் கணபதியை கை தொழல்கான். ஓம் தர்சத். நன்றி. என் அன்னைக்கு வணக்கம். தமிழ் அன்னைக்கு வணக்கம். இங்கு சிறப்பு வருகை புரிந்திருக்கும் ஜோஹர் மாநில மாயிகா துணை செயலாளர் மதிப்பிற்குரிய திரு MM சாமி அவர்களே, மலேசிய தொழில்நுட்ப பல்கலைக்கழக இந்து மாணவர் சங்க தலைவர் அவர்களே, இன்னிசை இரவு 2003 ஏற்பாட்டுக்குழு தலைவர் அவர்களே, சக நண்பர்களே மற்றும் இங்கு வருகை புரிந்திருக்கும் ரசிகர்களே, உங்களை இந்த இன்னிசை இரவு 2003 வருக வருக என்று வரவேற்கின்றது. நிகழ்ச்சியை தொடங்குவதற்கு முன்பாக வரவேற்புரையாற்றுவதற்கு நமது நிகழ்ச்சியின் ஏற்பாட்டுக்குழு தலைவர் குமாரன் திருமால் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க. மாண்புமிகு டாக்டர் KS பாலகிருஷ்ணன் அவர்களின் அதிகாரப்பூர்வ பிரதிநிதியான மற்றும் ஜோஹர் மாநில மாயிகாவின் துணை செயலாளர் மாண்புமிகு MM சாமி அவர்களே, திரு இளமாறன் அவர்களே, மற்ற சிறப்பு பிரமுகர்களே, ஏற்பாட்டு குழுவில் என்னோடு தோளோடு தோள் சேர்ந்து அள்ளும் பகலும் உழைத்த சகோதரர்களே, கலைஞர்களே மற்றும் இங்கு குழுமியிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முத்தமிழ் வணக்கத்தை உரித்தாக்குகிறேன்.
உங்கள் அனைவரையும் இன்னை சிறைவு 2003 நிகழ்ச்சிக்கு இருகரம் கூப்பி வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நிகழ்வு மலேசிய தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் இந்து மாணவர் சங்கத்தின் ஏற்பாட்டில் சிறப்பாக வடிக்கப்பட்டு இன்னும் சில நேரத்தில் உங்கள் அனைவரின் முன்னிலையில் படைக்கப்பட உள்ளது. கலை எனும் முகிலினங்களுக்கிடையே சீரும் மின்னலாய் மறைந்திருக்கும் எங்கள் மாணவர் கலைஞர்களின் ஆற்றல் மிக்க படைப்பு உங்கள் அனைவரின் கண்களுக்கும் செவிகளுக்கும் மற்றும் இதயத்திற்கும் விருந்தாக அமையும் என்று நான் பெரிதும் நம்புகிறேன். ஆகையால் இந்நிகழ்ச்சியை இறுதி வரை இருந்து கண்டு களிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்நிகழ்ச்சி சிறப்புடன் நடைபெற ஆதரவு நல்கிய மாண்புமிகு டத்து KS பாலகிருஷ்ணன், மாண்புமிகு டத்து S பாலகிருஷ்ணன், திரு இளமாறன் அவர்கள் இந்நிகழ்ச்சியின் முதுகெலும்பாகிய ஒளி சேவைகளை சிறப்புற வழங்கி வரும் திரு கந்தாவின் KR ஸ்டுடியோ அண்ட் சவுண்ட் மற்றும் குழுவினர், தாமான் யூனிவர்சிட்டியில் உள்ள சுமதி அழகு நிலையம், வானொலி ஆரின் திரு சுகுமாரன் அவர்கள், மலேசிய ஜொஹோர் வானொலி நிலையத்தின் திரு மாதன் அவர்கள், மலேசிய வானொலி ஆரின் முன்னாள் துணைத் தலைவர் திரு எல்ராமன் மற்றும் நன்கொடை வழங்கிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ஏற்பாட்டு குழுவினர் சார்பில் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் வருக வருக என கூறி அடியேனின் சிற்றுரையை இத்தனை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி குமாரன் திருமால் அவர்களே. அடுத்தபடியாக தலைமை உரையாற்றுவதற்கு மலேசிய தொழில்நுட்ப பல்கலைக்கழக இந்து மாணவர் சங்க தலைவர் குமாரன் சரவணன் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றேன். அவைத்தலைவர் அவர்களுக்கு நன்றி. நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இவை பொழுதும் என் நெஞ்சில் நீங்க தான் தாழ் வாழ்க. இங்கு வருகை புரிந்திருக்கும் மாயிகா துணைத் தலைவர், ஜொஹூர் மாநில துணைத் தலைவர் அவர்களுக்கு திரு MM சாமி, அடுத்து இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டு குழு தலைவர் திரு திருமால் கந்தசாமி அவர்களுக்கு மற்றும் இந்நிகழ்ச்சி குழு ஏற்பாட்டு உறுப்பினர்கள் அனைவருக்கும், UTM மாணவர்களுக்கு மற்றும் சகோதர சகோதரிகளுக்கு இம்மாலை நேரத்தில் எனது வணக்கத்தை உரித்தாக்குகிறேன். இந்நிகழ்ச்சி வருடாந்திர நிகழ்ச்சியான மலேசிய தொழில்நுட்ப பல்கலைக்கழக இந்து மாணவர் சங்கம் படைக்கும் நிகழ்ச்சியாகும். இந்நிகழ்ச்சி பெரும்பாலும் நல்ல முறையில் நடந்து வருகின்றன. ஸோ இந்த நிகழ்ச்சி எல்லாருக்கும் தெரியும் எதற்காக செய்கிறோன்னு. ஸோ நான் திருப்பி ரிப்பீட் பண்ண விரும்பல. அதாவது கொஞ்சம் சொல்லிடுறேன். அதாவது இந்த நிகழ்ச்சி SPJP எனப்படும் மலேசிய தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்திற்கு புதிதாக நுழைவு பெறும் இந்திய மாணவர்கள் யார் யார் வசதி குறைவற்ற ஃபேமிலியிலேருந்து வந்திருக்காங்களோ, ஸோ அவங்களுக்குலாம் நம்ம ஒரு நன்கொடை வழங்கி உதவி செய்வோம். ஸோ அதுக்காகத்தான். ஸோ இங்கே ரொம்ப பேர் வந்திருக்கீங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் எதுக்காக செய்கிறோன்னு. ஸோ அடுத்து இந்நிகழ்ச்சி சிறப்புடன் நடந்தேற பல வழிகளில் நல்லுள்ளங்களை பல வழிகளில் பணத்தை வழங்கி உதவும் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நான் மிகவும் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். அடுத்து இறுதியாக இந்நிகழ்ச்சி சிறப்பாக நடந்தேற இறைவனிடம் பிரார்த்திக் கொண்டு என்னுடைய உரை முடித்துக் கொள்கிறேன். வாழ்க UTM அன்பர்களே, வளர்க UTM நண்பர்களே. நன்றி, வணக்கம். நன்றி குமாரன் சரவணன் அவர்களே. அடுத்தபடியாக சிறப்புரை ஆற்றுவதற்காக ஜொஹோர் மாநில மாய்கா துணை செயலாளர் மதிப்பிற்குரிய திரு MM சாமி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். மலேசிய தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் இந்து மாணவர் சங்க தலைவர் திரு சரவணன் அவர்களே, இன்னிசிறைவு ஏற்பாட்டுக்குழு தலைவர் திரு குமரன் அவர்களே, மற்றும் இங்கே என்னோடு வருகை புரிந்திருக்கும் ஜொஹூர் மாநில மாய்கா இளைஞர் பகுதியின் செயலாளர் திரு இளமாறன் அவர்களே, இங்கே வருகை புரிந்திருக்கும்
மாணவர்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவரையும் இந்த அருமையான வேலையில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்வுக்கு ஜொஹூர் மாநில மாயிகாவின் தலைவர் மாண்புமிகு தத்தோ KS பாலகிருஷ்ணன் அவர்களை அழைத்திருந்தீர்கள். அவரும் வருவதாக கூறி ஏற்பாடெல்லாம் நீங்கள் செய்தீர்கள். ஆனால் அவர் இன்று வெளியூர் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவர் வர இயலவில்லை. இருந்தாலும் அவர் சார்பாக என்னை கலந்து கொண்டு உங்களுக்கு அவரின் வாழ்த்தும் பாராட்டும் தெரிவிக்க என்னிடம் கூறினார்கள். ஆக அவருடைய வாழ்த்தும் பாராட்டும் உங்களுக்கு எப்போதும் இருக்கும் என்பதை இந்த வேளையில் கூறிக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களுடைய அமைப்பை பொறுத்தவரையில் கடந்த பல ஆண்டுகளாக பல இடங்களிலே இங்கே வந்த நம்மளுடைய இந்திய மாணவர்களை ஒன்று கூட்டி ஒரே கொடையின் கீழ் அவர்களுக்கு எல்லா வகையிலும் நீங்கள் உதவ வேண்டும் என்ற அடிப்படையில் இது போன்ற கலை நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து இதில் வரக்கூடிய வருமானத்தை குறைந்த வருமானத்தில் உள்ள மாணவர்களுக்கு நீங்கள் உதவி செய்வதாக எங்களுக்கு தெரிய வருகின்றது. அதன் அடிப்படையில் தான் மாயிகாவை பொறுத்தவரையில் உங்களுக்கு நிறைய ஆதரவும் ஒத்துழைப்பும் வழங்கி இருக்கின்றோம். இங்கே இருக்கக்கூடியவர்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பல இடங்களிலிருந்து இங்கே ஒன்றாக சேர்ந்திருக்கின்றீர்கள். ஒரே குடையின் கீழ் இங்கே இருக்கின்றீர்கள். பெற்றோர்களை விட்டு இங்கே ஒன்றாக இருக்கின்றீர்கள். உங்களுக்கு அதிகமான சுதந்திரம் இருக்கின்றது. அந்த சுதந்திரத்தை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும். உங்களை பெற்றோர்கள் எதிர்காலத்தில் பெற்றோர்களை நீங்கள் கவனிக்க வேண்டும். இந்த நாட்டுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் நீங்கள் பட்டதாரிகளாக வேண்டும் என்ற ஒரு பெரிய கனவோடு உங்களை பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பியிருக்கின்றார்கள். நீங்கள் அனைவரும் ஒரு கட்டொழுங்காக இந்த நாட்டிலே ஒரு முதுகெலும்பாக, குறிப்பாக இந்தியர்களின் முதுகெலும்பாக இருக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியம். காரணம், இந்திய சமூகம் இப்போது ஒரு கட்டத்தில் இளைஞர்கள் பல சமூக சீர்கேடு பிரச்சனைகளில் ஈடுபட்டிருந்தாலும் கூட அந்த சமூக சீர்கேடு பிரச்சனைக்கு இடையிலே உங்களை போன்ற அதிர்ஷ்டசாலி மாணவர்கள் நிறைய இருக்கின்றார்கள். நாடு முழுவதிலும் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களிலே மற்றும் தனியார் உயர்நிலை பள்ளிகளிலே அதிகமான இந்திய மாணவர்கள் உங்களுடைய கல்வித்தரத்தை உயர்த்துவதற்காக நீங்கள் பாடுபட்டு கொண்டு வருகின்றீர்கள். அமைப்புகளும் நிறைய உங்களுக்கு உதவி செய்துகின்றது. மாயிகாவை பொறுத்தவரையில் ஆண்டுதோறும் மில்லியன் கணக்கில் நம்ம நிதி வழங்குகின்றோம், கல்வி நிதி வழங்குகின்றோம். அதையெல்லாம் நீங்கள் முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த அளவில் நீங்கள் பட்டம் பெற்ற பிறகு மீண்டும் சமுதாயத்திற்கு நீங்கள் சேவை செய்வது தான் எங்களுடைய விருப்பம். சமுதாயத்திற்கு சேவை செய்வது என்றால் பல அமைப்புகளின் மூலமாக சேவை செய்யலாம். இந்த நாட்டில் நீங்கள் ஒன்று மற்றும் நன்றாக நினைத்து கொள்ள வேண்டும். இந்த நாட்டில் இந்தியர்களுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய தேசிய முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரே கட்சி மாயிகா. இந்த மாயிகாவில் MICயில் வேறு யாரும் மெம்பர் ஆக முடியாது இந்தியர்களை தவிர. சீனர்கள், மலாய்க்காரர்கள்லாம் இதில் மெம்பர் ஆக முடியாது. இந்தியர் வம்சாவளியர் மட்டும்தான் மெம்பர் ஆக முடியும். இந்திய வம்சாவளிக்காகவே அமைக்கப்பட்ட இந்த கட்சி. ஆக நீங்கள் அரசியல் என்றால் சில பேர், நிறைய பேர் பட்டதாரிகள் எங்களுக்கு வேண்டாம், we are not interested in politics அப்படின்றாங்க. ஆனால் நீங்கள் எல்லாம் ஒன்று நினைத்து கொள்ள வேண்டும். அரசியல் இல்லை என்றால் சமூகம் இல்லை என்பதை நீங்கள் மறவாமல் நினைத்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக நீங்கள் இதெல்லாம் படிச்சிருங்க. அனைத்தும் அரசியல் தான். உலகத்தில் இருக்கிற அனைத்தும் அரசியல் தான். பொருளாதாரமும் அரசியல் இருக்குது, கலாச்சாரத்திலையும் அரசியல் இருக்குது, கல்வியிலையும் அரசியல் இருக்குது, எல்லாத்திலையும் அரசியல் இருக்கின்றது. ஆக அரசியல் இல்லாத வாழ்க்கை இல்லை என்பதை நீங்கள் உணர வேண்டும். ஆக நீங்கள் அனைவரும் கட்சியிலே சேர்ந்து சமுதாயத்திற்கு பாடுபட வேண்டும் என்பது தான் எங்களுடைய ஆவா. ஆக இது போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் முக்கியம்தான். இதெல்லாம் நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. இளைஞர்கள் இருக்கக்கூடிய உங்களுக்கு இது போன்ற நிகழ்ச்சிகள் நிறைய முக்கியம், தேவை. இருந்தாலும் கூட மற்ற நிகழ்ச்சிகளிலும் மற்ற நடவடிக்கைகளிலும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். குறிப்பாக நம்மளுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சமூக சீர்கேடு பிரச்சனைகளை தீர்வு காணுவதற்கு இளைஞர்களிடையே நீங்கள் அதிகமான உறவுகளை வைத்துக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் சமுதாயத்தோடு நீங்கள் அதிகமான உறவுகளை வைத்துக்கொண்டு இந்த சமுதாயத்தினுடைய உயர்வுக்கு நீங்கள் அனைவரும் பாடுபட வேண்டும் என்று இந்த வேளையிலே கேட்டுக்கொள்கின்றேன். நிகழ்ச்சி நிறைய இருக்கின்றது. நீங்கள் நிறைய ஆர்வமாக எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. நான் அதிகமாக பேசிக்கொண்டு போக விரும்பவில்லை. இருந்தாலும் கூட மாண்புமிகு தத்தோ அவர்களிடம் இன்று காலையில் சந்தித்து பேசினேன். உங்களுடைய ஏற்பாட்டு குழு தலைவர் மாண்புமிகு தத்தோ அவர்களை சந்தித்து இந்த நிகழ்வு நடத்துவதற்கு
நிதி உதவியெல்லாம் கேட்டிருக்கின்றார். ஆக மாநில மாயிக்காவின் சார்பாக உங்களுக்கு இந்த ஆண்டு 3000 ரிங்கிட் வழங்குவதாக மாண்பு தத்தோ அவர்கள் கூறியிருக்கின்றார். ஆக அந்த அறிவிப்பினை இங்கே மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு இன்னிசை இரவு 2003 நிகழ்ச்சியை அதிகாரப்பூர்வமாக திறந்து வைப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க.
வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்னிசை இரவு 2003க்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் மலேசிய தொழில்நுட்ப பல்கலைக்கழக மாணவர்களாகிய நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். நிகழ்ச்சியை தொடர்ந்து என்னோடு வழிநடத்த இதோ இதோ உங்களுக்காக மிகச்சிறந்த அறிவிப்பாளர்கள். முதலாவதாக மலையாளம் குட்டி மல்லிகா. കുഞ്ചിക്കോ മുന്തിരി മുത്തൊളി ചിന്തിക്കോ മഞ്ചണി വർണ്ണ ചുന്ദരി വാവേ തങ്കിണ്ണക്ക തകതിമിയ തങ്ക നിലാവേ. நன்றி பிரகாஷ். இவர் வந்து எல்லாருக்கும் இந்த நமஸ்கார். நிகழ்ச்சியை காண வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் மீண்டும் வருக வருக என்ற அன்புடன் அழைக்கிறேன். அடுத்து சம்சாரிக்க வருகிறார் நம் கோயம்புத்தூர் குரு. அவரை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். நன்றி மல்லிகா. வணக்கம் ரசிகர்களே. அதிக நேரமாக இந்த நிகழ்ச்சியை காண்பதற்காக காத்துக் கொண்டிருக்கிறீர்கள். காலத்தை தாமதிக்காமல் இதோ நமது மாமி சக்கலக்கா சரசை மேடைக்கு அழைக்கின்றேன். இன்னைக்கு ரொம்ப வெக்கமா இருக்கிறது. என்ன பேசுன்றதுன்னு எனக்கு தெரியல. ஐங்கரத்துல எல்லாம் பொம்மநாட்டிங்க ரொம்ப பேசிக்கிட்டேன்னு சொல்லுவா. அதனால நமஸ்காரம் சொல்லிட்டு விடைபெற்றிருக்கேன். நமஸ்காரம். காதுக்கினிய பாடல்கள், கண்ணுக்கு விருந்தளிக்கும் நடனங்கள், வயிறு குலுங்க வைக்கும் நகைச்சுவைகள், இவை அனைத்தும் கலந்துதான் இன்றைய இன்னிசை இரவு 2003. பச்சை மஞ்ச சோப்பு மன கலரு, பச்சை மஞ்ச சோப்பு ஆப்பிள் கலரு, ஆப்பிள் பெண்ணே நீ யாரோ, ஐஸ்கிரீம்ஸ்லயே நீ யாரோ, கண்ணில் தோன்றும் கனவே காதல், காதல் நீ யாரோ. பிரகாஷ் உங்களுக்கு என்ன ஆய்? விழா நல்லா தானே இருந்தீங்க. காக்காவுக்கு வந்துருச்சா? நான் உனக்கு காக்கா வலிப்பு வந்த மாதிரி கத்தலையா. சுரேஷ் பீட்டர் ஏஆர் ரஹ்மான் இசையில ஆப்பிள் பெண்ணே நீ யாரோ என்ற பாடலை பாடியிருந்தா எப்படி இருக்குன்னு நான் கற்பனை பண்ணி பார்த்ததான். நீங்க ஒன்ன பாடு, நான் கூட என்னதான் அழகா இருக்குன்னு பாடுங்களோன்னு நினைச்சேன். ஆமா ஆமா, நினைப்பு தான் பழப்ப கெடுக்கணுவாங்க. சும்மா இருங்க. நீங்க பாடுறது போட்டோம். அடுத்து நம்ம சசிகுமார் அவர் பாடுறாரு. அவர் பாடுறது கேட்போம். பாப்போம். ஆப்பிள் பெண்ணே நீ யாரோ, ஐஸ்கிரீம் சிலையே நீ யாரோ, கண்ணில் தோன்றி மறையும் காணல் நீரோ, ஆப்பிள் பெண்ணே நீ யாரோ, ஐஸ்கிரீம் சிலையே நீ யாரோ, கண்ணில் தோன்றி மறையும் காணல் நீரோ, பூவின் மகளே நீ யாரோ, புன்னகை நிலவே நீ யாரோ, பாதி கனவில் மறையும் பறவை யாரோ, என்னை நீ பார்க்கவில்லை என் உயிர் நொந்ததடி, என்னை நீ போன வழியில் என் உயிர் போனதடி, எங்கோ ஓர் சாலை வளைவில் என் பிம்பம் தொலைந்ததடி, அங்கே நின்று கொண்டு என் உயிர் தீம்புதடி. மின்னலை கண்டு கண்கள் மூடி கண்களை திறந்தேன் காணவில்லை, மின்னலின் ஒளியை கையில் கொள்ள ஐயோ ஐயோ வசதியில்லை, என்னை நோக்கி சிந்திய மலை துளி எங்கே விழுந்தது தெரியவில்லை, எந்த சிற்பியில் முத்தாய் போச்சோ இதுவரை ஏதும் தகவலில்லை, அழகே உன்னை காணாமல் அன்னம் தண்ணீர் தொட
தொடமாட்டேன். ஆகாயத்தின் மறுபக்கம் சென்றால் கூட விடமாட்டேன். உன்னை காணும் முன்னே கடவுள் வந்தாலும் கடவுளை தொடமாட்டேன். சாலை வளைவில் இன்பம் தொலைந்ததடி, அங்கே நின்று கொண்டு என் உயிர் தேம்புதடி. ஆப்பிள் பெண்ணே நீ யாரோ, ஐஸ்கிரீம் சிலையே நீ யாரோ, கண்ணில் தோன்றி மறையும் காணல் நீரோ. உன்னை மறுமுறை பார்த்தால் லவ் யூ சொல்வாயா? பாவம் ஐயோ பைத்தியம் என்று பார்வையினாலே கொள்வாயா? உலகின் விளிம்பில் நீ இருந்தாலும் அங்கும் வருவேன் அறிவாயா? உயிரை திருகி கையில் தந்தால் ஓகே என்று சொல்வாயா? ஆமாம் என்று சொல்லிவிட்டால் ஆண்டுகள் 100 உயிர் தரிப்பேன். இல்லை என்று சொல்லிவிட்டால் சொல்லின் முடிவில் உயிர் துறப்பேன். நான் இன்னொரு கருவில் பிறந்து வந்தேனும் மீண்டும் காதலிப்பேன். சாலை வளைவில் என் பிம்பம் தொலைந்ததடி, அங்கே நின்று கொண்டு என் உயிர் தேங்குதடி. ஆப்பிள் பெண்ணே நீ யாரோ, ஐஸ்கிரீம் சிலையே நீ யாரோ, கண்ணில் தோன்றி மறையும் காணல் நீரோ. பூவின் மகளே நீ யாரோ, புன்னகை நிலவே நீ யாரோ, பாதி கனவில் மறையும் பறவை யாரோ. கலகலகலவென கவிதைகள் படிக்குது, குழு குழு தென்றல் காற்றும் வீசுது. சின்ன பெண் பெண்ணல்ல வண்ண பூந்தோட்டம், கொட்டட்டும் மீனம்தான் அன்று காதல் தேரோட்டம். வலையோசை கலகலகலவென கவிதைகள் படிக்குது, குழு குழு தென்றல் காற்றும் வீசுது. சில நேரம் சிறு சிறு சிறுவென சிறகுகள் படப்பட துடிக்குது, எங்கும் வேகம் சிறு. ஒரு காதல் கடிதம் வெள்ளி போடும், உன்னை காணும் சபதம் வரக்கூடும். நீ பார்க்கும் பார்வைகள் பூவாகும், நெஞ்சுக்குள் தைக்கின்ற முள்ளாகும். கண்ணே என் கண்பட்ட காயம்,
வைக்க தானாக ஆறும் நாடும் பின்னாடும் தள்ளாடும் செம்மேனே மேனே உன் தோளில் ஆடும் நாள் வளையோசை கலகலகலவென கவிதைகள் படிக்குது குளு குளு தென்றல் காற்றும் வீசுது சில நேரம் சிலு சிலு சிலுவென சிறகுகள் படபட துடிக்குது எங்கும் தேகம் கூசுது சின்ன பெண் பெண்ணல்ல வண்ண பூந்தோட்டம் தொட்டட்டும் மேலம் தான் அன்று காதல் தேரோட்டம் வளையோசை கலகலகலவென கவிதைகள் படிக்குது குளு குளு தென்றல் காற்றும் வீசுது லா 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 உன்னை காணாதிருக்கும் நொடி நேரம் பல மாதம் வருடம் என மாறும் நீங்காத ரீங்காரம் நான் தானே நெஞ்சோடு நெஞ்சாக நின்றேனே ராகங்கள் தாளங்கள் நூறு ராஜா உன் பேர் சொல்லும் பாரு சிந்தாமல் நின்றாடும் செந்தேனே சங்கீதம் உண்டாகும் நீ பேசும் பேச்சில்தான் வளையோசை கலகலகலவென கவிதைகள் படிக்குது குளு குளு தென்றல் காற்றும் வீசுது சில நேரம் சிலு சிலு சிலுவென சிறகுகள் படபட துடிக்குது எங்கும் தேகம் கூசுது சின்ன பெண் பெண்ணல்ல வண்ண பூந்தோட்டம் கொட்டட்டும் மேலம் தான் அன்று காதல் தேரோட்டம் வளையோசை கலகலகலவென கவிதைகள் படிக்குது குளு குளு தென்றல் காற்றும் வீசுது சில நேரம் சிலு சிலு சிலுவென சிறகுகள் படபட துடிக்குது எங்கும் தேகம் கூசுது நன்றி வெண்மதி வெண்மதி என்னல்லு நீ வணக்கம் மேகத்துக்க சொல்லு வானந்தான் உன்னுடைய இஷ்டம் என்றால் மேகத்துக்கில்லையொரு நஷ்டம். அவளா சொன்னார்? அப்படியா சொன்னார்? இருக்காதுடா மச்சான், அப்படி எதுவும் நடக்காது, நடக்கவும் கூடாது. Bob Clearmountain mixed with attitude, funky drums from குயில பூடிச்சி கூண்டில் அடைச்சி கூவ சொல்லுகிற உலகம், மயில பூடிச்சி கால ஓடச்சி ஆட சொல்லுகிற உலகம். அது எப்படி பாடுமையா, அது எப்படி ஆடுமையா? ஓ ஓ, ஓ.
வச்சிருக்க இறக்கி வச்சிருக்க கருத்த கோழி மிளகு போட்டு வறுத்து வச்சிருக்க சரக்கு வச்சிருக்க இறக்கி வச்சிருக்க கருத்த கோழி மிளகு போட்டு வறுத்து வச்சிருக்க கோழி ருசியா இருந்தா கோழிய திம்ப குமரி ருசியா இருந்தா குமரிய திம்ப மாம்பழ குயிலே மார்கழி வெயிலே உன் அட்ரஸ் தந்து அனுப்பி வச்ச மன்மத பயலே நாக்கு மூக்கு நீளமான அழகு புள்ள நல்ல வேளை கிளின்டன் கண்ணில் படவே இல்லை நீக்கு வர கோவத்துக்கு இந்த மனுஷால இன்னைக்கு என்ன பண்றேன் பாருங்க. போற இடமும் சரியில்லை, வர இடமும் சரியில்லை. போன இடம் வந்த இடம். அப்பவே தோப்பனார் சொன்னார் இறக்கி வச்சிருக்க வறுத்த கோழி மிளகு போட்டு இறக்கி வச்சிருக்க. ஓ வச்சிருப்பேல் சரக்கையும் வச்சிருப்பேல் இறக்கையும் வச்சிருப்பேல். ஏங்க போயிட்டு வரேன். போச்சுக்காதடி சரசே. நேத்து யூடியூப்ல ஒரு ஷோ செஞ்சவங்களோ இல்லையோ நல்லா செஞ்சிருப்பாளே. அதுல சரக்கு வச்சிருக்க பாட்டுக்கு அப்படி தாண்டி ஆடினாங்க. அதுக்கு இரு கண்கள் பத்தாதடி, 1000 கண்கள் வேணுமடி சரசே. இதுக்கு 1000 கண்ணு இருக்கிற 2 கண்ணையும் நோக்கி என்ன பார்க்க முடியலையே. அப்படி என்ன பார்த்துட்டு இருக்கேன். நோக்கு 1000 கண்ணு போதாது, 2000 கண்ணு தான் ஒழுங்கா பார்க்க மாட்டேன். இப்ப இரு கண்கள் சொல்ற காது செய்தியை கேளுங்கய்யா. கேக்குறீங்களா? சரி யார் பாடுறா நோக்கு தெரியுமோ? யாரு? நம்ம மாலினி ஒஹாப பாட வராங்க. கேட்போமா? சரி கேட்போம் நண்பர்களே. உன் காதல் செய்யும் நிலை எங்கே கொஞ்சம் இல்லை. உன் கண்கள் சொல்லும் காதல் செய்தி
உன் காதல் செய்யும் நிலை இங்கே கொஞ்சமில்லை. என்னோடு நான் பேச கண்ணாடி சிரிக்கின்றதே, என்னுடல் ஏனோ ஆடைகள் வெறுக்கின்றதே. வருவானே ஓர் முறைதான் ஒரு நாளில் என்றானே, என்னக கண்ணும் கண்ணீரில் நனைகின்றதே. இரு கண்கள் சொல்லும் காதல் செய்தி, உன் காதல் செய்யும் லீலை இங்கே கொஞ்சம் இல்லை. இரு கண்கள் சொல்லும் காதல் செய்தி, உன் காதல் செய்யும் லீலை இங்கே கொஞ்சம் இல்லை. என் பேரை கேட்டாலே உன் பேரை சொல்கின்றேன், என் நிழல் கூட நீயாக தெரிகின்றது. என் கண்ணில் மை எழுதி உன் கண்ணில் பார்க்கின்றேன், நாம் உடை மாற்ற அது சேலையாகின்றது. இரு கண்கள் சொல்லும் காதல் செய்தி, உன் காதல் செய்யும் நிலை இங்கே கொஞ்சமில்லை. இரு கண்கள் சொல்லும் காதல் செய்தி, உன் காதல் செய்யும் லீலை இங்கே கொஞ்சம் இல்லை. நீ போத்திய போர்வை வேண்டுமே, கனவு தினம் தானே கேட்கின்றதே. நீ பார்த்தது காயமானதே, வலிகள் உன் பார்வை பார்க்கின்றதே. கூரான நகத்தாலே கொல்வாய் கண்ணே, அடி போராடி தோற்கத்தான் சொல்வாய் கண்ணே. நீ பூவாலே வாய் போடு ரோஜாக்களே, நாமே குத்தும் முட்டு குத்தும். இரு கண்கள் சொல்லும் காதல் செய்தி, உன் காதல் செய்யும் லீலை இங்கே கொஞ்சம் இல்லை. இரு கண்கள் சொல்லும் காதல் செய்தி, உன் காதல் செய்யும் லீலை இங்கே கொஞ்சம் இல்லை. சிரிக்கிறேன், உடலை நினைக்கிறேன், இரண்டு தலையணைகள் நான் கேட்கிறேன். நீ மட்டுமா நானும் நண்பனை இறுக்கி அணைத்தேனே புரிகின்றதா? நீ நீராடும் நீரில் நீ குளிப்பேன் அன்பே, என் காதோரம் உன் மூச்சு துடிப்பேன் அன்பே. உன் கழுத்தோரம் நுனினாக்கால் ஒரு கோலம் வரைந்தாலே போதும் கண்ணே போதும். இரு கண்கள் சொல்லும் காதல் செய்தி, உன் காதல் செய்யும் நிலை இங்கே கொஞ்சம் இல்லை. இரு கண்கள் சொல்லும் காதல் செய்தி, உன் காதல் செய்யும் லீலை இங்கே கொஞ்சம் இல்லை. என்னோடு நான் பேச கண்ணாடி சிரிக்கின்றதே, என்னுடல் ஏனோ ஆடைகள் இருக்கின்றதே. என் பேரை கேட்டாலே உன் பேரை சொல்கின்றேன், என் நிழல் கூட நீயாக தெரிகின்றதே. இரு கண்கள் சொல்லும் காதல் செய்தி, உன் காதல் செய்யும் நிலை இங்கே கொஞ்சம் இல்லை. இரு கண்கள் சொல்லும் காதல் செய்தி, உன் காதல் செய்யும் லீலை இங்கே கொஞ்சம் இல்லை. நன்றி, வணக்கம். Mad flavor. We're bringing it to you straight from the
அவன் இருப்பான் நான் போடவா தோளா ரசித்து எனக்கு சொல்லடா அடடா இன்று சனிக்கிழமை டிஸ்கோடெக் ஒரு நிலைமை என்று நிலைமை ஆட்டும் பாட்டும் தோளின் மேலே பாரம் இல்லை ரூட்ட மாட்டு ஒரு பெண் என் கண்மொழி பேசுறார் கவிஞன் மனதை துடிக்க சீண்டுறார் காதல் விளையாட்டில் ஒன்று நீ புரிந்து கொள்ளடி 100,000-ல் ஒருவன் நானடி 100,000-ல் ஒருவன் நானடி கண்மணி 100,000-ல் ஒருவன் நானடி கண்மணி 100,000-ல் ஒருவன் நானடி கண்மணி பொய்யில்லாமல் கதையில்லாமல் உண்மை காதல் அடியுமா உனக்கு முடியுமா மனசில் பதியுமா நான் சகலகலா வல்லவன் தெரியுமா யான் பூச்சம் தொட்டாசில் கிட்ட பழகினம் காதல் எப்படி இந்த சோதனை தாங்க முடியவில்லை என் கேள்விக்கு விடை இல்லையா காதலா 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 சொல்லடி இது காதலா 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 சொல்லடி இது காதலா 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 சொல்லடி இது காதலா 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 சொல்லடி Give me that swing sweet pretty baby அழகி you make my mind go crazy சலையில் முடிந்து நடந்து வருகின்ற காட்சி நம் கலாச்சார பண்புக்கு நீ ஒரு சாட்சி என் ஆட்சி சொல்லடி ஸ்ரீதேவி மீனாட்சி திங்க்யூடி பாம்பேர் சாட்சி மனசு தாங்கமா உன் கில்ல ஸ்டைலே கருணை காட்டு நீ கொஞ்சம் இறங்கு மயிலே ஆத்தா ரகவியின் கவிதையை கேளு பாஸ்தா மெய்யான வழியில் வந்து சேரு சொல்லடி சகலகலா வல்லவன் யாரடி 100,000-ல் ஒருவன் நானடி கண்மணி 100,000-ல் ஒருவன் நானடி கண்மணி Yeah, this the yellow dagger and black China man on the market. Yoga man, நீ எடுத்து சொல்லு எந்தமலா தமலா தோலா நண்பா பண்பா அன்பா மக்களுக்கு நீ எடுத்து சொல்லடா ஓ எந்தமலா தமலா தோலா நண்பா பண்பா அன்பா மக்களுக்கு நீ எடுத்து சொல்லடா ஓ நாம் நாம் சகலகலா வல்லவன் 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 நாம் நாம் சகலகலா உன்னை நான் பார்த்தது வெண்ணிலா வேளையில் உன் வண்ணங்கள் கண்ணோடுதான் உன் எண்ணங்கள் நெஞ்சோடுதான் உன்னை நான் பார்த்தது வெண்ணிலா வேளையில் உன் வண்ணங்கள் கண்ணோடுதான் உன் எண்ணங்கள் நெஞ்சோடுதான் நான் உனக்காகவே பாடுவேன் கண் உறங்காமலே பாடுவேன்
பார்த்தது வெண்ணிலா வேளையில் உன் வண்ணங்கள் கண்ணோடுதான் உன் எண்ணங்கள் நெஞ்சோடுதான் அன்று ஒரு பாதி முகம் தானே கண்டே இன்று மறுபாதி எதிர்பார்த்து நின்றேன் கைவலையோசை கடல் பொங்கும் மலையோசையோ என செவியார நான் கேட்க வரவில்லையோ உன்னை நான் பார்த்தது வெண்ணிலா வேளையில் உன் வண்ணங்கள் கண்ணோடுதான் உன் எண்ணங்கள் நெஞ்சோடுதான் கம்பன் மகனாக நான் மாற வேண்டும் கன்னி தமிழால் உன்னில் கூற வேண்டும் என் மகராணி மலர்மேனி செம்மாங்கனி எனமடி மீது குடியேறி முத்தாடவா உன்னை நான் பார்த்தது வெண்ணிலா வேளையில் உன் வண்ணங்கள் கண்ணோடுதான் உன் எண்ணங்கள் நெஞ்சோடுதான் எங்கு தொட்டாலும் இனிக்கின்ற செந்தேன் எங்கு சென்றாலும் நான் இங்கு வந்தேன் நான் மறந்தாலும் மறவாத அழகல்லவா நாம் பிரிந்தாலும் பிரியாத உறவல்லவா உன்னை நான் பார்த்தது வெண்ணிலா வேளையில் உன் வண்ணங்கள் கண்ணோடுதான் உன் எண்ணங்கள் நெஞ்சோடுதான். ஹலோ பிரகாஷ், எப்படி இருக்கீங்க பிரகாஷ்? எங்க குரு வாழ்க்கையே வெறுத்து போய் கிடக்குறேன். என்ன பிரகாஷ், என்னமோ கேள்விப்பட்ட தமிழ் படத்துக்கு வசனம்லாம் எழுதுறீங்களா? ஆமா குரு, நம்ம பாரதி ராஜா இருக்குல்ல, பாரதி ராஜா அவர் புது படம் தயாரிக்கிறார்ல, அதுக்கு என்ன தான் வசனம் எழுதுன்னு சொல்லிட்டு ஒத்தக்கால நிக்கிறாரு குரு. ஆமாவா? ஆமா குரு, நேத்து கூட போய் வசனம் எழுதிட்டு தான் வரேன். அவரே வசனம் எழுத சொன்னாரு, நானும் வசனம் எழுதினேன். அவர் திருப்பி சொல்ல சொன்னாரு, நானும் திருப்பி சொன்னேன். அவர் மறுபடியும் திருப்பி சொல்ல சொன்னாரு, நானும் திருப்பி சொன்னேன். அவர் திருப்பி சொல்ல சொன்னாரு, அப்புறம் திருப்பி அனுப்பிட்டாரு குரு. அப்படி என்னையா சொன்னேன்? நீயே கேளு குரு. ஒரு பைத்தியங்களுக்கு வைத்தியம் பார்க்கும் வைத்தியருக்கு பைத்தியம் பிடிச்சிக்கிச்சுன்னா அந்த பைத்தியங்களுக்கு வைத்தியம் பார்க்கும் வைத்தியர் எந்த பைத்தியங்களுக்கு வைத்தியம் பார்க்கும் வைத்தியிட்ட போய் தன்னுடைய பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்ப்பார். குரு என்ன குருக்கு ஜோக் அடிச்சிட்டு இருக்க, சிரிக்காம இருக்க? என்னையா ஜோக் அடிக்கிற? பைத்தியம்ன்றாராம் வைத்தியம்ன்றாராம். இவர் அடிக்கிற ஜோக்கெல்லாம் சிரிக்கணுமா? ரசிகர்களே, இப்பொழுது வராங்க பாருங்க திருமூர்த்தி குழுவினர், அவங்க அடிக்கிற ஜோக்க பாருங்க.
நான் என்னத்துக்கு வச்சிருக்கேன் எனக்கே தெரியல. உனக்கு தெரியா? என்ன பார்த்தா மிலிட்டரியில பெரிய ஜெனரல் பார்த்தா அப்படிதான் இருக்க. என்னடா நீ உள்ள போறதெல்லாம் வெளியே போட்டிருக்க? அதை பத்தி நீ பேசாதடா. நான் ஏன் வெளியே போட்டிருக்கேன்னு எனக்கே தெரியல. எனக்கு இவ்வளவு கேவலமா இருக்க தெரியுமா? இவ்வளவு அவமானமா இருக்க தெரியுமா? சரிடா, தெரியாம கேட்டேன். அது என்னடா உன் சட்டையில எஸ் தெரியல. அன்னைக்குமே என் பேரு சுப்பிரமணியமா இல்ல சுப்பியாவா இருக்கும். உனக்கே நீ யார் தெரியல? எனக்கே மறந்து போச்சுடா. அல்லாமா. அப்ப உனக்கு நீ யார் தெரியல? தெரியல. எனக்கு நான் யார் தெரியல? அப்ப நம்ம சுவாமிஜி அம்மாளி கஞ்சா. அல்லாமா. அம்மாளி கஞ்சா. ஓ அல்லாமா. சரியா நடத்திதான் வந்திருக்கோம். சரியா அவருக்கு கூட பாக்குமா? ஏய் அந்த ஆளு என்ன ஒண்ணுக்கு பேர் பாடுறா. சரி வாடா சேர்ந்து கூட பாப்போம். சரி உன் ஆசைக்கு ஏன் நான் கெடுக்கணும்? கூப்பிட்டு பாப்போமே. சுவாமி அம்மாளி கஞ்சா. சுவாமி அம்மாளி கஞ்சா. சுவாமி அம்மாளி கஞ்சா. யோ அல்லாமா கைகா நீ ஜோக்கா செஞ்சிருக்க. என்ன கேச்சா சாங்ல ரெக்கார்ட் பண்ணி விடுத்தியா? நான் யாரு? சுவாமி அம்மாளி கஞ்சா. அழிஞ்சது அது புரியாது. எல்லாம் எனக்கு தெரியும். ஆமா சிக்காப்பா இருக்கீங்க. நான் யாரு? குழந்தாய், மகனே, அம்மா, அப்பா, அப்படி தம்பியா, அண்ணன், அன்பு மலர்களே, நம்பி இருங்களே, நாளை நமதே. அம்மா ஏதோ ஒரு குருஜி தெரியாம மகனே குழந்தைன்னு சொல்லிட்டேன். இவன் அப்பான்னு கூப்பிட்டான். சரி இதுக்கு அம்மான்னு கூப்பிட்டான். ஒன்பதா இல்ல பார்த்த உடனே செஞ்சு போட்டேன். குருஜி மன்னிச்சுங்க. கூப்பிட்டானா தெரியும் தெரியுமா? யாரு? சுவாமி அம்மாளே கஞ்சா. ஒரு புட்டி சாம்பார் தான். தெரியுதா? சரி சாமி, நீங்க வந்த நோக்கம் எனக்கு தெரியும். உங்க ரெண்டு பேருக்கு வியாதி. வியாதியா? எஸ். ஏங்கோ இல்ல. உங்களுக்கு அம்மாசியா வந்திருக்கு. ஏய் உங்க அம்மா பத்தி தப்பா பேசுறா. ஓய் சக்கா ஜாஸ் பாரன் சக்கா தோ. கண்ணா சக்கா கட்ட வரதே சினி தோ. ஏய் அவன் குடிப்பா சீரோ அவன் கட்டிக்க அவத்துக்கு தோவா. சேபு போல சக்கா தோ. தேவையா? ஏய் எனக்கு எல்லாம் தெரியும்டா. எல்லா பாஷையும் எனக்கு தெரியும். தங்கு ஸ்லிப்ல தெரியாம சொல்லிட்டேன். அப்ப என்ன குருது? அம்னீஷியா இருக்கு. அம்னீஷியா அப்படினா? அதுக்கு மேல எனக்கு என்னன்னு தெரியும். நான் ரொம்ப படிக்கல. நானே கொஞ்சம் தான் படிச்சிருக்கேன். சரி ரெண்டு பேரும் வந்துட்டீங்க. நீங்க யாரு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது குரு. நீ யாரு உங்களுக்கு தெரியுமா? தெரியல குரு. உனக்கு தெரியாது? தெரியாது. நீ யார் தெரியுமா? இவன் தான் சுப்பமேன். சுப்பமேனா? அல்லாமா. சாமி ரொம்ப சிரிக்கிறான். ரொம்ப சிரிக்கிறான். சிரிக்கிட்டோம். ஏய் ரொம்ப சிரிக்கிற. நீ யாருன்னு தெரியுமா உனக்கு? நீ தான் சந்தன கல்ப வீரப்பன். போலீஸ் பிடிச்சு கொடுத்தோம். அதான் சிரிக்கிறதுக்கு முன்ன நம்ம யாருன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். குரு தெரியுதா? என்ன மன்னிச்சிருங்க குரு. சரி ஏதோ வந்துட்டீங்க. சரி இப்போ நீ சந்தன கல்ப வீரப்பன் உனக்கு தெரியும். நீ சுப்பமேன் உனக்கு தெரியும். சரி இப்போ என்ன செய்றேன்? நீங்க சுப்பமேன், நீ தான் சுப்பமேன், நீ தான் சந்தன கல்ப வீரப்பன். நான் உங்க பழச காட்ட போறேன். காட்ட போறீங்க? எங்க? எங்க? கொஞ்ச நேரம் இல்லடா. யாரு? கீழ உட்காரு. டேய் இன்னைக்கு ஏல சாப்பாடுடா. டேய் இன்னைக்கு பிரியாணிடா. டேய் வெஜிடேரியன் கோழி இல்லடா. சாப்பாட்டு முண்டங்களா? ஏதோ வேலை போட்டேன்னா உங்களுக்கு பின்னால காட்ட போறேன்னு அர்த்தமா? ஐயோ இது வந்து மை போட்டு உங்க பழச நான் காட்ட போறேன். இதுல எஸ் செட்லான் மாதிரிடா. நோ டெலிபதி. ஓ டெலிபதி. வெயிட் அண்ட் see யா. ஓம் அம்மாளே கஞ்சா. ஓம் அம்மாளே கஞ்சா. எப்போ? ஓம் அம்மாளே கஞ்சா. யோ பார் பறக்கறேன். தெரியலையே லைட் ஆஃப் பண்ணிருக்காங்க. புலி பார் உன் மூஞ்சி நக்க வைக்குது. நான் ஒண்ணுமே தெரியல. லைட் ஆஃபா தான் இருக்கே. உன் கண்ணுக்கு தெரியல. தெரியல. உன் கண்ணுக்கு தெரியல. என் கண்ணுக்கு தெரியுது. என் கண்ணுக்கு தெரியுது. உங்க ரெண்டு பேர் கண்ணுக்கு தெரியல. உங்க கண்ணுக்கு தெரியனால நீங்க ரெண்டு பேரும் ரத்த கத்தி சாவு. தெரியுது. தோ பாரு ட்ரெயின் கூட ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அங்க பாருங்க அந்த புலி நக்கிட்டு இருக்கு. தெரியுது. தெரியுது. ரத்தம் கேக்குறனால உனக்கு தெரியுது.
இப்ப உங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சா? இல்ல குரு. என்னடா அது இன்னும் ஞாபகம் வரல? ஆ, நான் ரொம்ப படத்துல பாத்துட்டு இருக்கேன். மண்டியில அடிச்சா ஞாபகம் வந்துரும். மண்டையில அடிச்சா ஞாபகம் வந்துருமா? இதோ பாரு, கண்டிப்பா உனக்கு ஞாபகம் வரும். யாரு? சுவாமி அம்மேல கஞ்சா. சரி குரு. சிஷ்யா, ஓம் அம்மால கஞ்சா, ஓம் அம்மால கஞ்சா. குரு, இது என்ன குரு இது? ஒண்ணு இல்ல, இது பேர் கதம். இது அடுத்த மண்டியில அடிக்க போறேன். இது அடிச்சா நான் செத்துருவேன் குரு. ஆமா. அது எனக்கு தெரியாதா? குரு குரு எனக்கு சான்ஸ் கொடுங்க, நான் அவளே போறேன். யாரு? குரு, சீக்கிரம். இது ஒண்ணும் ஆகாது தானே? ஒண்ணும் ஆகாது. உன் உயிருக்கு நான் கேரண்டி. உடல் மண்ணுக்கு, உயிர் தமிழுக்கு, என் தலை உங்களுக்கு. ரொம்ப பேசுறா, சீக்கிரம். ஓம் அம்மால கஞ்சா. அம்மா பேர் சொல்றா, அம்மா பேர் சொல்றா. அம்மா பேர் சொல்றா, அப்பா பேர் சொல்றா. வந்துருச்சு. தங்கச்சி பேர் சொல்றா. அடடா, ஓகே. அடிங்க அடிங்க அடிங்க. ஓம் அம்மால கஞ்சா. வந்துருச்சு வந்துருச்சு சொன்னனே. ஞாபகமா? ரத்தம் வந்துருச்சு. குரு என்ன குரு எப்படி செஞ்சீங்க? இப்போ உனக்கு ரத்தம் வரும், பின்னால ஞாபகம் வரும். உனக்கு இல்ல வேணாம் வேணாம், வேற ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுங்க. அடடா, என்ன பண்றது? ரத்தம் குரு. அழுவாத. இல்ல பல டெஸ்டிகல் மாதிரி தான் உனக்கு எல்லாம் வரும். ஆமா. சரி வந்துட்டீங்க. குரு, சரி அடுத்து உனக்கு. ஆமா குரு. நீ என்ன செய்யற? இந்த ஜோஹர் வட்டத்தால போய் பார்த்து ஒரு பெரிய பில்டிங்க பார்த்து மேலே இருந்து கீழே குதிக்கிற. வெல்டிங்ல மேல ஏறி கீழ குதிக்கணும். தலையை கீழே அண்ணாந்து பார்த்து தலையில அடிக்கிற மாதிரி குதிக்கிற. தலைமலை வரைக்கும். குச்ச கையோட உனக்கு ஞாபகம் வந்துரும். குரு நான் ஒண்டியா போறேனே. பரவாயில்ல, உனக்கு இவனே அனுப்புறேன். நான் வரல குரு. ஏய், போயிட்டு வாங்க. வாடா. சரியா? வாடா. ஓம் அம்மாலே கஞ்சா. பாப்போம்.